இன்றைக்கு அற்புதமான ஒரு வேத வாசனத்தை நாம் பார்ப்போம். 2 வாரம் பாஸ்ட் மெசேஜை கேட்கல. ரெண்டு வாரம் பாஸ்ட் மெசேஜை கேட்கல. இந்த வாரம் சேர்த்து கேட்டுருவோம். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையிலே மற்ற சபைகளுக்கு பாம்பேயில் இருந்தாலும் சரி, அங்கு பிரசங்கிக்கும் போது இங்கே எனக்கு உள்ளம் அடித்து கொண்டு தான் இருக்கும். ஏனென்றால் நான் உங்கள் மத்தியில் இருப்பதே நான் மிகவும் பெரிதா எண்ணுகிறேன். சில நேரத்தில் கர்த்தருடைய ஏவுதல் நிமித்தமாக இப்படியாய் சென்று எல்லா சபைகளுக்கு போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சத்தியங்களை போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினாலே நான் கடந்து செல்லுகிறேன். ஆனால் என் உள்ளமோ, நான் என் உள்ளத்தில் ஆழ்த்து சொல்ல, என் உள்ளமோ உங்கள் மேலே எனக்கு என்ன பண்ணுது, வாஞ்சையும் தாகமாக என்ன பண்ணுகிறது இருக்குது. உங்களுக்கு நான் வசனம் சொல்லுவதையும் உங்களை நான் தைரியப்படுத்தலன்னு தான் நான் ரொம்ப என்ன பண்ணுறேன். அது பெரிய வேலை, அதை செய்யணும். நான் சில நேரத்தில் இப்படி போகிறேன், ஆனாலும் கூட பாஸ்டமாக இருக்கிறாங்க. போன வாரம் கூட ஒரு சப்புன்னு தான் இருந்துச்சு, எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கை மூக்கு காலுன்னு சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தான் பிரசங்கம் பண்ணுவார், சில நேரத்தில் அப்படி புட்டுறாரு அவர். சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். சேர்த்து பார்த்துருவோம், இன்னைக்கு சேர்த்து பார்த்துருவோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரர் இருந்தார். 38 படிக்கலங்க. என்னங்க லூக்காங்க 10ஆம் அதிகாரம் 38 படிங்களேன். பிரயாணமாய் போகையில் அவர்கள் கிராமத்தில் பிரவேசித்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவளுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலும் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்கிறதை குறித்து, என் சகோதரி விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா? கமா புள்ளி ஸ்டாப்போட கரெக்டா படுக்கணும். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்தமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எல்லாம் சேர்ந்து படிப்போமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எல்லாம் சேர்ந்து படிப்போமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். இந்த காலை வேளையில நாம் தெரிந்து கொள்வது நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லாம் நினைக்கிறான் தேவனிடத்தில் இருக்குதுன்னு சொல்லுறாங்க. இல்லை, தேவன் தெரிந்து கொள்ளுகிற உரிமையை மனுஷனுக்கு கொடுத்துக்கிறார். சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறார், செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறார். அப்போ நாம தெரிந்து கொள்ளணும். கோயிலுக்கு போகிறது தெரிஞ்சு கொள்ளணும், ஆராதிப்பதை தெரிந்து கொள்ளணும், ஜெபிக்கிறதை தெரிந்து கொள்ளணும், ஜீவனை தெரிந்து கொள்ளணும், வாழ்வை தெரிந்து கொள்ளணும், ஆசீர்வாதத்தை நாம தெரிந்து கொள்ளணும், வெற்றியை நாம தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்ம இடத்துல புகுத்த மாட்டார். நாம எதை தெரிந்து கொள்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது, இருக்க போகிறது. உபாகத்தில் அற்புதமாக சொல்லிக்கிறார், மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ளு என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில எதை தெரிந்து கொள்ளுகிறதை குறித்து மனுஷனுக்குள்ள பலவிதமான கவலை இருக்குது, பலவித குழப்பம் இருக்குது. குழப்பமே வேணாம், ஒரே ஒன்றை தெரிந்து கொள்ளணும். என்ன? உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எது நல்ல பங்கு? வாட் இஸ் த குட் பார்ட்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்க பாருங்க, திஸ் இஸ் எ நல்ல பங்கு. இதை தெரிந்து கொண்டா
எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன் பை ஒன்னாய் தெரிந்து கொள்ள முடியும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க ரெண்டு விதமான சகோதரி இருக்கிறா. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறா. மார்த்தாளை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். மார்த்தாள் என்ன பண்றாளாம் வாசிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்து இருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளைக்கு சொல்லும் என்றார். இவங்க வந்து பாரு, பெரிய அக்கா காரியை குறித்து ஒரு பெரிய என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஒரு அக்யூஸ் சொல்கிறான். ஒரு குற்றப்பத்திரிக்கை எடுத்துன்னு வந்துட்டான். நான் தனியாக வேலை செய்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வேதனைப்படுறேன், நான் இப்படி தனியாக வேலை செய்து உங்களுக்கும் கவலை இல்லை, அவளுக்கும் கவலை இல்லை. இயேசுவே, நீங்களாவது போய் அவகிட்ட சொல்லி, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடாதா? இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஒரு 3-4 பேர் இருந்துச்சுன்னா, இது ஒரு நான் தான் வேலை செய்கிறேன், நீ இன்னும் சும்மா தானே இருக்கிற, நீங்கள் சொல்லக்கூடாதா அவள் கொஞ்சம் வேலை செய்யும் சொல்லி, இப்படி சில பேர் வந்து சில நேரத்தை சொல்லுவது உண்டு. அப்போ இயேசு இந்த இடத்துல சொல்கிறார் பாரு, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பாருங்க, இன்னைக்கு மார்த்தாள் மாதிரி அநேகர் இருக்கிறோம். கவலைப்பட்டு கலங்குகிறோம். சொல்லுங்க, கவலைப்பட்டு கலங்குகிறோம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். வேதம் சொல்லுகிறது கவலைப்படாதீர்கள். சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது என்ன பண்ணுதுங்க? கவலைப்படாதீர்கள், worryப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த கவலையை குறித்தும் இந்த கவலையிலிருந்து விடுபடுவதை குறித்தும் சில காரியங்களை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் என்ன பண்ண போறேன், பகிர்ந்து கொள்ள போறேன். பாருங்க, இந்த இடத்துல இயேசுவே சொல்றார், இவ என்ன பண்றா, அநேக காரியங்களை குறித்து என்ன பண்றா, கவலைப்பட்டு கலங்குகிறா. எப்பெல்லாம் கவலை வருதோ அப்பெல்லாம் மனுஷனுக்கு அழுகையும் வருது, கலக்கமும் வருது. எப்பெல்லாம் கவலை வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுதுங்க, கலக்கம் வருது. ஏன் இந்த கவலை இவளுக்கு வந்துச்சு அப்படின்னா, இவன் நல்ல பங்கை தெரிஞ்சு கொள்ள, இவன் வந்து வேலையை தெரிஞ்சு கொண்டா. நான் சொல்கிறேன், வேலையை தெரிஞ்சு கொள்வது தப்பு இல்லைங்க, வேலையை தெரிஞ்சு கொள்ளணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தெரிந்து கொண்ட பிறகு பின்பு வேலையை என்ன பண்ண வேண்டும், இரண்டாவதாக தெரிந்து கொள்ளும். வேலை வந்து புருஷ லட்சணம். வேலை செய்வதனாலே ஒருவனுக்குள்ள என்ன பண்ணுது, அவனுடைய எந்தூசியம், அவனுடைய திறமைகள், அவனுடைய என்னது வல்லமைகள், அவனுடைய புத்திசாலித்தனங்கள் இதெல்லாம் வெளிப்படும். வேலை செய்வது நிமித்தமாக ஒருவனுக்குள்ள என்ன பண்ணுதுங்க, அவனுக்கு ஒரு சுய கௌரவம் கிடைக்கும். நீ வேலை செய்யாதவனை போய் வீட்டில் உட்காந்து பாரு, தண்டை சோறுன்னுவான், தூங்கி தூங்கி சாப்பிட்றியான்னுவான். வேலை செய்கிறான்னா வீட்லேயே ஒரு மதிப்புறோம், வந்துட்டாப்பா, அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து போய், அக்காவுக்கு சாப்பாடு எடுத்து போய், ஏன்னா வேலை செஞ்சானா அவ்வளோ மதிப்பு. வேலை செஞ்சவளே அந்த இடத்துல என்னதுங்க, ஒரு கம்பெனிலே சரி, ஒரு வீட்டிலே சரி, ஒரு இதுலேயே சரி, வேலை இருக்குதுன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு மரியாதை இருக்குது. வேலை செய்யணும், வேலை தேவை, வேலை சுய கௌரவத்தை உண்டாக்குது, வேலை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது, வேலை மனுஷனுக்குள்ள திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. மனுஷன் இன்னான் என்பதை அறிவிக்க முடியாது, வேலை இருக்கிறது நல்லது. ஆனால் நாம வேலையை காட்டிலும் முதல்ல கர்த்தரை தெரிந்து கொள்ளணும். கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது நாம் என்ன பண்ணுவோம், கவலை இல்லாமல் இருப்போம். அதே நேரத்தில் கர்த்தரை விட்டு விட்டு வேலையை தெரிந்து கொள்ளும் போது, அப்போ வேலை 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 என்று சொல்லும்போது மனுஷனுக்கு களைப்பை உண்டாக்குறது, மனுஷனுக்கு கவலையை உண்டாக்குறது, மனுஷனுக்கு ஒரு சோர்வை உண்டாக்குறது, பலவிதமான என்னது பாரத்தை உண்டாக்குறது. சில நேரத்தில் வேலை பலூன்னுவாங்க, வேலை பாரம்னுவாங்க. வேலை சில நேரத்தில் சுமக்க முடியாத வேலையாக இருக்குது, செய்ய முடியாத வேலையாக இருக்குது, அதனால் பாரமாக இருக்கிற, இவ்வளோ வேலையை என் தலைமையில கட்டினா எப்படி, இவ்வளோ காரியத்தை நான் உண்டியாக செஞ்சால் எப்படி, என்னால் சுமக்க முடியாதது இது, என்னால் செய்ய முடியாதது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, முனகுவதை நாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆனால் வேலை செய்யணுங்க, வேலை வந்து பாரமாக ஆகுவதபடி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சொல்லுங்கள், வேலை என்ன பண்ணக்கூடாது, பாரமாக ஆகக்கூடாது. சில நேரத்தை வேலை செஞ்சு களைச்சி ரெஸ்ட் இல்லாத போவோம், ரெஸ்ட்லெஸ் ஆகிடும், தூக்கம் போயிடும். நான் சொல்கிறேன், இப்படியும் வேலை செய்யக்கூடாது, அது உடல் நலத்துக்கு கேடு கொண்டு வந்துடும். உடல் நலத்தை என்ன பண்ணும், பாதித்து விடும், மனதை பாதித்து விடும், சரீரத்தை பாதித்து விடும். ஆகவே
வேலை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு விதத்தில் ஒரு களைப்பை உண்டாக்கலாம், ஒரு விதத்தில் டயர்டை உண்டாக்கலாம். ஆனால் அதே ஓவரா டயர்டு, ஓவரா சோர்வு இதெல்லாம் உண்டாக்க வேண்டும் என்றால் சரீரம் சோர்ந்து போய்விடும். சரீரம் என்ன பண்ணும், சோர்ந்து போய்விடும். சரீரம் களைத்து போய்விடும். உறக்கம் இல்லாமல் வேலை செய்யக்கூடாது, விழித்திருந்து அதிகமாக வேலை செய்யக்கூடாது, சாப்பிடாம என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக வேலை செய்யக்கூடாது, சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு வேலை செய்யக்கூடாது. ஹலோ, வேலை வேலைன்னு ஓடாதீங்க, நல்லது வேலை செய்யுங்க. கர்த்தர் கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். வேலையை ஆசீர்வாதமாக மாற்றுங்க, சகிச்சின்னு செய்யாதீங்க. சில பேர் வேலையை செய்ய சகிச்சின்னு செய்வான், என்னத்த மாட்டிங்கன்னு செஞ்சு தான் ஆகணும் போல. சகிச்சின்னு செய்யாதீங்க, இன்பத்தோடு செய்யுங்க, என்ஜாய் பண்ணி செய்யுங்க, ஆர்வத்தோடு செய்யுங்க, அனுபவித்து செய்யுங்க. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னத்துக்கு தெரில, தலை மேலே விழுந்து போச்சு, நான் தான் செஞ்சு ஆகணும், கஷ்டத்தோடு சலிச்சுக்கின்னு அப்படி வேலை செய்யறது வந்து நமக்குள்ள என்ன பண்ணாது, ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வரவே வராது. ஆகவே பிரியமானவர்களே, இதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ அநேக காரியங்களை செய்து என்ன பண்ற, கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆகவே இந்த கவலை எதனால் வருகிறது அப்படின்னா, வேலையை தவறான விதத்திலே நாம் வந்து என்ன பண்றோம், அதை வந்து அப்ரோச் பண்ணுகிறபடினால, வேலை 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 என்று ஓடுகிறபடினால இந்த கவலையில போய் நாம் என்ன பண்றோம், சிக்கிக் கொள்கிறோம். இதை தான் மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்போர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த பாரம், மனபாரம், உடல் சோர்வு பாரம், உள்ள பாரம் ஒரு மனுஷனுக்கு பாரத்தை கொண்டு வரும். கடன் பாரம் எப்படி தொங்குது, பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் இல்லை, பிள்ளைகளை குறித்து பாரம், வேலை இல்லைன்னு பாரம், குடும்பத்தை என்ன எதனா செய்யணும் என்ற பாரம், இப்படி பலவிதமான பாரம் வந்து என்ன பண்ணுதுங்க, மனுஷனை வந்து உண்டு இல்லைன்னு தொலைக்குது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எப்பா நீங்க எல்லாம் என் இடத்தில் வாங்க, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும். கவலை என்ற பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னா, கர்த்தரிடத்தில் வாருங்கள். சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் வாருங்கள், வசனத்திடத்தில் வாருங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத கர்த்தரிடத்தில் வந்தா, வசனத்தை கேட்கறதுக்கு வந்தா. கர்த்தரிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். ஐ கிவ் த ரெஸ்ட், நான் ரெஸ்ட்டை தருவேன், பீஸை தருவேன். என் நுகம் லகுவா இருக்கும், என் சுமை லேசா இருக்கும், ஈஸி அண்ட் லைட். கர்த்தர் வந்து இந்த வசனத்தை கேட்கறத வந்து நீ பெருசா ஒரு பெரிய யோக் மாதிரி நினைச்சிடாத. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, யோக்குனா இந்த மாடுகள் மேலே புகுட்டுவாங்க தெரியுமா, அதுதான் யோக். மாடு மேலே என்ன பண்ணுவாங்க, அதை வந்து வைப்பாங்க, அதுதான் யோக். அந்த யோக் வந்து மாடுக்கு ரொம்ப சுமையாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வைக்கிற சுமைக்குது பாரு, ரொம்ப ஈஸி, ரொம்ப லைட், அது ரொம்ப பெருசாக இருக்காது. என் நுகம் லேசாக இருக்கும், என் சுமை எளிதாக இருக்கும், அதை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனத்தை எடுத்து படிங்க, மத்தேயு 11:28 எடுத்து யாராவது படிங்க. என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். சொல்லுங்க, இளைப்பாறுதல், கவலையிலிருந்து விலக்கி இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் இருக்கும் என்றார். சொல்ற, உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த பாருங்க, முதல் வந்து ஆத்துமா வாழ்வது போல் தான் சரீரம் வாழும். மனது இளைப்பாறுனா தான் சரீரம் இளைப்பாறும். ஹலோ லிசன், இந்த மைண்ட் இருக்குது பாருங்க, மனது, எண்ணம், சிந்தை, இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், ஆற்றல்கள், சித்தங்கொள்ளுதல், அறிவாற்றல், இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த மனது பீஸா அமரலன்னா சரீரம் உக்காராது. இந்த மனது உக்காரலன்னா சரீரம் உக்கார. அதனால தான் சில பேர் உட்காரவே முடியுது. அவனால
ஏன்னா இது வந்து ஓயாம அலை மாதிரி என்ன பண்ணுது, ஓன் சத்தமிட்டுது. கண்ணை மூடுறான், தூக்கம் வர மாட்டுது. என்ன பண்ணாலும் இந்த சத்தம் அவனுக்குள்ள மனதில் இளைப்பாறுதல் இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, இந்த எண்ணங்களிலே இளைப்பாறுதல், யோசனையிலே இளைப்பாறுதல், புத்தியிலே உள்ள இளைப்பாறுதல், அவங்களுக்கு தான் படுத்தோட டக்குன்னு தூக்கம் வந்துடும். சில பேர் படுத்து பல மணி நேரம் கண்ணை மூடுவான், தூங்கின மாதிரியே இருக்காது, கண்ணை மூடின்னு தான் இருப்பான். அதுக்கப்புறம் உருண்டி உருண்டி உண்டி 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 தான் படுப்பான். சேர்ந்து சொல்லுவான், நான் கண்ணை மூடின்னு தான் இருந்தேன், எல்லா சத்தமும் கேட்குது, என்னால் தூங்க முடியலன்னுவான். ஏன் தூங்க முடியல அப்படின்னா, இவன் கண்ணை மூடினா பல யோசனை வருது. அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, அதை பண்ணணுமே, இங்கே போகணுமே, அங்கே போகணுமே, இவனை பார்க்கணும், போச்சு. இப்படி சிந்திச்சுனே இருந்தா மனுஷனுக்கு என்ன பண்ணாது, தூக்கம் வராது. சரீரமும் என்ன பண்ணாது, ரெஸ்ட் கிடைக்காது. 3 நாள் தூங்கலைன்னா ஒரு மனுஷன் வந்து அன்கான்சியஸ் போயிடுவான். நான் சொல்கிறேன், சரீரம் அவ்வளோ பலவீனம் அடைஞ்சிடும். 2 நாள் நாங்கள் முழுசாக தூங்கலை எங்கே பாம்பேயில். அந்த அளவுக்கு சரீரம் உண்டுலன்னு போயிடுச்சு பாருங்க. அதை வந்து ரீடேக் பண்ணுறதுக்கு 15 நாள் ஆச்சு எனக்கு. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு இரவும் படுத்தா உங்கள் படுக்கை வந்து நித்திரை இன்பமாக இருக்கணும். நமக்கு பிரியமானவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உறக்கம் வந்து ஒரு பெரிய கொடை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன்னுடைய எல்லா களைப்புகளும் அந்த இடத்துல தான் போகும். உன்னுடைய எல்லா விதமான ரீஃப்ரெஷ் மனுஷனுக்கு அங்கே தான் ஆகும். அது திருப்பும் அங்கே தான் என்ன பண்ணுவாங்கண்ணே, நீங்கள் வந்து திருப்பும் புதுப்பிக்கப்படுவீங்க, என்ன ஸ்டெபிலிட்டி ஆவீங்க, ரீஎனர்ஜிக்கு ஆவீங்க. ஒரு புது பலனை எப்போ தரமா ஆகும், அங்கே தூக்கத்தினால தான் ஆகும். அந்த தூக்கம் எப்போ தரமா வரும், உன் மனது கவலை இல்லாமல், பாரம் இல்லாமல், ஒரு பெரிய ஒரு அமெரிக்க, ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய நிசப்தம், ஒரு அமைதி, ஒரு பீஸ் உனக்குள்ள உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்குது. அது உள்ள மனதில் உண்டானா தான் சரீரத்தில் உண்டாகும். ஆண்டவர் சொல்வார், எப்பா என்னிடத்துல வா, உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சொல்லுங்க, உன் ஆத்துமாவுக்கு. ஏங்க ஆத்துமா இன்னைக்கு பிரச்சனை, ஏன் ஆத்துமா இளைப்பாறுது? இது ஒரே கவலை, ஒரே வேதனை. என்ன வேதனை அப்படி வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிற. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாது இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கிற சரீரமும். படிக்க போதும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாருங்க, மனுஷன் ஏன் கவலைப்படுறான் அப்படின்னா, மனுஷனுக்கு வந்து நீடு இருக்குது. மனுஷனுக்கு என்ன பண்ணுதுங்க, நீடு இருக்குது. நீடுனா என்ன பண்ணுது, அன்றாடம் ஏன் சொன்னால் அவனுக்கு தேவை இருக்குது. பண தேவை இருக்குது, பொருள் தேவை இருக்குது, இந்தந்த காரியங்கள் ஆகணும், பல காரியங்கள் ஆகணும், நீடு தேவை. இப்போ தேவை இருக்கிறதுனால அவன் வந்து என்ன பண்ணுறான், யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஆரம்பிக்கிறான், இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னத்தை குடிக்க போகிறேன், என்னத்தை உண்ண போகிறேன், என்னத்தை உடுத்த போகிறேன், இப்படி சொல்லி நீடு ஏற்படும் பொழுதெல்லாம் அவனுக்கு அதை குறித்து என்ன பண்ணுதுங்க, ஒரி உண்டாகுது. சொல்லுங்க, நீடு ஏற போதெல்லாம் என்ன பண்ணுது. இப்போ நீங்க யோசனை பண்ணீங்களே, இப்போ உங்களுக்கு தேவை வரும்போதெல்லாம், அந்த தேவை சில நேரத்தில் சந்திக்கப்படாத போதெல்லாம், அப்பெல்லாம் கவலை உங்களை வந்து என்ன பண்ணுது, தொடுகிறதா இருக்கிறது. சொல்லுங்க, என்ன பண்ணுது, கவலை வந்து என்ன பண்ணுது, மனதில் வந்து டச் பண்ணுது. சரி, இப்படி டச் பண்ணுறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்களேன், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகளை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார், அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷத்தை. பாருங்க, இந்த இடத்துல சொல்கிறாரு, ரொம்ப லேசாக வந்து கர்த்தர் போல் சொல்கிறார், நீ கவலைப்படுற, தேவையை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு ஒரு பதிலை சொல்றார்.
நீ ஆகாயத்தை பார்த்துருக்கிறியா? அந்த பறவையை பார்த்துருக்கிறியா? அந்த பறவைக்கு என்ன பண்ண முடியாது? விதைக்க தெரியாது, அறுக்க தெரியாது, சேர்க்க தெரியாது. விதைக்க தெரியாத, அறுக்க தெரியாத, சேர்க்க தெரியாத அந்த பறவை எப்பயாவது கவலைப்பட்டு நீ பார்த்துருக்கிறியா? நாய் என்னைக்காவது கவலைப்பட்டு பார்த்துருக்கிறீங்களா? இல்லை காக்கா குருவி எதனா கவலைப்பட்டு பார்த்துக்கிறீங்களா? ஒன்றுமே தெரியாத, எதுவுமே இல்லாத ஐந்தறிவு உடைய அவைகளையே கவலைப்படாத மாடி இருக்குமென்னா, அவைகளை பார்க்கலும் ஆறறிவு படித்த, அவர்களை பார்க்கலும் விசேஷித்தமாக இருக்கிற, அவர்களை பார்க்கலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிற நாம் ஏன் அற்பமான காரியத்துக்காக இல்லை என்று கவலைப்பட வேண்டும்? ஏதோ சொல்லுது, கவலைன்னா என்னது? ஒரு அற்பமா சொல்லுங்க. கவலைன்னா என்னதுங்க? பக்கம் சொல்லுங்க. அது ஒரு சில்லி. கவலை என்னதுங்க? சில்லி. ஏன் சில்லி? கவலை எப்போதுமே அற்பமான காரியத்துக்கு தான் கவலைப்படுமா. அது மாத்திரம் இல்லை, சொல்றாரு, உடைய பார்க்கிலும் சரீரமும் உணவை பார்க்கிலும் உயிரும். அதை பெஸ்ட்டை விட்டுருமா, பிரதானத்தை விட்டுருமா, ஒண்ணுமே இல்லாததை நினைச்சு கவலைப்படுமா. பார்த்தீங்களா கவலையோட பிரச்சனை? பார்த்தீங்களா? நீங்க உங்க கவலைக்கு பின்புலத்தை பார்த்து அதுக்கு ஒரு தேரி எழுதுனீங்கன்னா, இது ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எந்த விதமான என்னதுங்க ஒரு பெரிதான ஒரு காரணம் இருக்காது, சோர்ஸ் இருக்காது. அதுக்கு என்ன அற்பமான காரணம் இருக்கும். அதுவும் மட்டும் சொல்றாரு, நீ படுற அந்த கவலை இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. ஏன் நியாயம் இல்லைன்னா, நான் உன்னை கவலைப்படுற மாதிரி வைக்கல, கவலைப்படவும் சொல்லல. இந்த ஐந்தறிவு இருக்கிற பறவைகளே கவலைப்படாத இருக்க சொல்லோ, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற சொல்லுங்க. நீ ஏன் கவலைப்படுற? அப்போ பாருங்க, இந்த கவலையை யார் கொண்டு வரான் அப்படின்னா, மனுஷன் தனக்கு தானே என்ன பண்றான்? ஒரு காரியத்தை கற்பனையாய் உண்டாக்கி பிசாசின் மூலமாக தவறான காரியங்களை என்ன பண்ணுது? கற்பனையா உருவாக்கி, இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இது இல்லை, இது குறை, அது குறைன்னு சொல்லி அவனே தன்னைத்தானேயே ஒரு மாய உலகை என்ன பண்றான்? கட்டி கொள்கிறவனா இருக்கிறான். இது பிசாசனுடைய செயல். சொல்லுங்க, பிசாசனுடைய செயல். நான் சொல்றேன், அது கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நான் சொல்றேன், இன்னைக்கெல்லாம் எனக்கு பணம் இல்லை, இன்னைக்கெல்லாம் எனக்கு என்ன இல்லைங்க, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, வேலையாள் இல்லை, இது இல்லை, அது இல்லை, கவலைப்பட்டுனே நான் நாள் ஃபுல்லாக உட்காந்துக்கிறேன்னு வச்சுங்களேன். என் கவலை என் பிரச்சனைக்கான சால்வ் சொல்லுமா, சொல்யூஷன் சொல்லுமா? சொல்லுமான்னு கேட்குறேன். சொல்லாது. இல்லை என்னை அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுமா? கொண்டு வராது. ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது, ஒரு முழத்தையும் என்ன பண்ணாது? இறக்கவே முடியாது. அதனால தான் சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுற? சொல்லுங்க, நீ ஏன் கவலைப்படுற? இந்த கவலை ஏன் அப்படின்னு தான் சொல்லுது. ஏன்னா கர்த்தரை தெரிந்து கொள்ள, வார்த்தையை தெரிந்து கொள்ள, கர்த்தரிடத்தில் வரல, கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள. இவ தெரிந்து கொண்டா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டா, அவட்ட கவலை இல்லை. இவ கர்த்தரை தெரிந்து கொள்ள, அதனால தான் கவலை. நான் சொல்றேன், கவலை இட்ஸ் a enemy. என்ன எனிமி? எதிரி. எதற்கு எதிரி? விசுவாசத்துக்கு எதிரி. ஒருவன் கவலைப்பட்டு கொண்டே இருப்பான், அதனால் அவனால் விசுவாசிக்க முடியாது, நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கவலை திருடிடும். கவலை ஒரு பிசாசினுடைய ஆயுதம். கவலை பிசாசின் ஆயுதம். அது வியாதியை கொண்டு வந்துடும், அது சோர்வுகளை கொண்டு வந்துடும், அது பலவீனங்களை கொண்டு வந்துடும், அது நோவுகளை என்ன பண்ண அதிகப்படுத்தி விடும். நீங்க டாக்டர் கிட்ட போனா முதல்ல சொல்ற வார்த்தை, கவலைப்படாதீங்க. என்னத்துக்கு கவலைப்பட்டு என்ன செய்ய போறீங்க? கொஞ்ச நாள் இருக்க போறீங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. அவர் வாயிலே என்ன பண்ணுவார்? மருந்து சொல்லுவார் முதல். அதுக்கப்புறம் தான் கையால் எழுதி தருவார். என்ன மருந்து? கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. சொல்லுங்க, கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, இந்த விஷயத்துல தான் நம்ம எல்லாம் தெரிந்தே தவறு செய்யறோம். சொல்லுங்க, தெரிந்தே தவறு செய்யறோம். ஏன்? கவலை என்ற பிசாச, கவலை என்ற ஒரு ஒரு பெரிய எதிரிய அவிசுவாசத்தை நான் எப்போ நம்ம வாழ்க்கை உள்ளத்துல விடுறோமோ அப்பவே அது என்ன பண்ணுது?
நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நல்ல காரியங்களையும் என்ன பண்ணுது? ஒரு டிஸ்ட்ராய் பண்ணுகிறது. பாருங்க, அன்றைக்கி போய் டெஸ்ட் எடுத்தோம் பாருங்க, 1500 ரூபாய் டெஸ்ட்டு. அவன் உடனே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நான் இப்போ எடுக்க சொல்லி நினச்சேன், ஆண்டவரே டாக்டர் ஏதோ டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு, நான் போய் எடுக்கிறேன், டாக்டரை மதிக்கிறேன். ஆனால் அந்த டெஸ்ட்டுக்கா அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அது வார்த்தை சொல்லுது நான் சுகமானேன். போனால் எடுத்தா அவன் வந்து பெரிய 1500 ரூபாய்க்கு இதை எடு அதை எடுன்னு சொல்லி இவ்வளோ 2 ஷீட்டு கொடுத்தான். அவர்கிட்ட எடுத்துன்னு போனோன்னா அவரு ஒரே ரவுண்டாக போட்டார். இது சரியில்லை, அது சரி, ரத்தம் கம்மியாகுது பாஸ்டர், பிளட் அணுக்குள்ளே ரொம்ப கம்மியாகுது, இதுக்கு மேலே குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அது வந்துடும், இப்படி மார்க்காக போட்டார். நான் கொஞ்சம் கூட பயப்படல. அப்படியாங்க, தோத்துறோம், அப்படியா தோத்துறோம், சரி மாத்திரை கொடுங்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சாப்பிட்டு பாஸ்ட்டு கொண்டு 2 நாள் கழிச்சு திருப்பி ஒரு டெஸ்ட்டு எடுத்துன்னு வரணும். டெஸ்ட்டு தூங்காதீங்க, இங்கே வசனத்தை கேளுங்க, நைட்டெல்லாம் நாங்கள் பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வசனத்தை படிக்கிறோம் பாருங்க, அதனால் நமக்கு தெரியும் கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் மாற்றி போட்டுருவார். இது உண்மையாக இருக்கலாம், ஏதோ ஒரு 10 நாள் சாப்பாடு இல்லை, அது எடுக்கிறதுனால எல்லாம் குறைவாக இருக்கும். போய் 2 மட்டன் பிரியாணி போய் 2 அடிச்சு போனால் என்ன பண்ணோம், எல்லாம் ரீடேக் வந்துடும் நமக்கு தெரியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம உடம்பு தான் தெரியுமே, கறி மீன் சாப்பிட்ட உடம்பாச்சே, அது 10 நாள் சாப்பிட்லன்னாமே பலன்னு ஆகிடுதுல்ல. ஆமாம், அதனால் திருப்பி போய் நல்லா மட்டன் பிரியாணி போய் நல்லா சாப்பிட்டு கம்முன்ட்டு பாஸ்ட்டு அவர் டாக்டர்கிட்ட போனேன், என்ன எப்படி இருக்குது, இல்லைங்க இப்போ நல்லா இருக்குது. அவர்கிட்ட கிட்ட திரும்பி டெஸ்ட் எடுக்கணும், இல்லை நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க, எடுக்க வேணான்னாரு. இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விலங்குடா ஒரு ஆமேன்ஸ். நான் சொல்கிறேன் பாருங்க, கவலை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த விதத்தில் வந்து என்ன பண்ணாதீங்க, அவனுக்கு இடம் கொடுக்காங்க. டோன்ட் அலோவ். பிசாசுக்கு இடம் கொடுக்குறது எப்படியோ கவலைக்கு இடம் கொடுக்குறது ஒட்டான். அவன் கவலை வந்து என்ன பண்ணோம், உன்னை வேலை செய்யக்கூடாது, சோர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துது, இல்லாத பொருளையே நோக்கி கொண்டிருக்கும், இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கும். சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லி கொண்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அருமையானவர்கள் எல்லாம் நீங்கள் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இவன் என்ன தான் சகோதரியை என்ன பண்ணுறா, குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கு நேசிக்கிறவங்களெல்லாம் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நீ என்ன கவனிக்கிற, நீ என்ன பார்க்கவே மாட்டுற, நீ சரியே இல்லை, நீ அப்படியாக்கும், நீ இப்படியாக்கும், நீ ஒழுங்கில்லையாக்கும். கவலைப்பட்டனா பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அவரும் காதை முடிப்பார், உனக்கு இதே வேலை தான், நான் வந்து உக்காந்தாலே என் மேலே குறை சொல்கிறேன். நீ குறை சொல்லாத இருக்கிறீன்னா மற்றவங்களை நீ கவலைப்படாத இருக்கிறேன்னு அர்த்தம். எத்தனை பேர் நல்லா குறை சொல்கிறீங்க எல்லாரையும்? சும்மா அடுத்தவங்களை பார்த்து என் பிரச்சனைக்கு நீ தான் காரணம் குறை சொல்லினே இருந்தீங்கன்னா நீ ரொம்ப கவலைப்படுறேன்னு அர்த்தம். ஹலோ, அது தெர்மாமீட்டர் மாதிரி, ஜுரம் இருக்குதுன்னா தெர்மாமீட்டர் வைக்கிறாங்களே, இந்த கவலைக்கு வந்து ஒரு பெரிய தெர்மாமீட்டர்னா மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. நம்ம மற்றவங்களை குறை சொல்ல அப்படின்னா எஸ், ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோன்னு அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், உடைக்காகவும் கவலைப்படுகிறது இல்லை, காட்டு புஷ்பங்களை எப்படி கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதல் சர்வ மகிழும் அவைகள் ஒன்றை போல் உடுத்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, எப்பா நீ உடைக்காக கவலைப்படாத, காட்டு புஷ்பத்தை பார்த்தியா, ஒரு நாள் போடுற மலருக்கு நான் வந்து அவ்வளோ அழகமாக ட்ரெஸ் பண்ணுறேன், உனக்கு நான் ட்ரெஸ் பண்ண மாட்டேன். சில பேருக்கு நான் ட்ரெஸ்ஸு, பண்டிகை வந்துச்சுங்க, கிறிஸ்மஸ் வந்துச்சுங்க, நல்ல நாள் வந்துச்சுங்க, இன்னும் ட்ரெஸ் எடுக்கலைன்னு ஒரே கவலையாக இருக்குது. நான் சொல்கிறேன், நான் இந்த 25 வருஷம் 30 வருஷம் ஆச்சு, ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதே கிடையாது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ட்ரெஸ்ஸை குறித்து பெருசாக இதுதான் என்னையா அப்படின்னா, நிறைய கிடக்குது, அது பீரோவில் வைக்க முடியல, முழுசாக அயன் பண்ண பீரோவில் வைக்க முடியாது, பாதியை வந்து சும்மா வைக்கணும், பாதியை வந்து பீரோவில் வைக்கணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அயன் பண்ணாலும் பீரோ வைக்க முடியாது. இனிமேல் என்ன பீரோ வாங்கினா 2 பீரோ, எனக்கு ஒரு பீரோ, அவங்களுக்கு பீரோ வாங்கினா தான் முடியும். எல்லாத்தையும் வைக்கணும்னா தனித்தனி பீரோ வேணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். உடைக்காக கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் என்னன்னா, நகை இல்லையே, நெட்டு இல்லையே, உடை இல்லையே, அது இல்லையே, கவலை. நான் சொல்கிறேன், இதுக்காக அற்பமான காரியத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. பிசாசு எப்போதுமே முக்கியமானதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். எது இம்பார்ட்டன்ட் இல்லையோ, எது வந்து நமக்கு பெருசாக அவசியம் இல்லையோ,
பெரிய தேவையில்லையே அதையே பார்த்துனே இருக்க சொல்லுவான். அப்பதான் அவனுக்கு தெரியும் சரியில்லாததை பார்த்தா தான் நீ சரியானதை விட்டுருவேன்னு தெரியும்.